நம்ம வீட்டில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ ப்ரொப்போர்ஷனேட்டாக அவங்க தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? எல்லோரும் ஒன்று தான், அப்பா அம்மா குழந்தைங்க எல்லோரும் ஒன்று தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வேண்டாம் என்று சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஹுண்டாய் கார் விற்குது அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க கூட வாங்குகிறாங்க. ஆனால் அங்கே கார் ஃபேக்ட்ரி இல்லை, அங்கே டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகம் காருக்கு. ஒரு கார் விற்றா 2.5 லட்சம் ரூபாய் டேக்ஸ் வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வருகிற கோதுமைக்கு நம்ம வரி செலுத்துறதில்லை, ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி. இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும். இங்கே வந்து நாங்கள் ₹1 கொடுத்தா எங்களுக்கு வந்து 19 பைசா தான் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. இது தவறான ஒரு வாதம். இந்த வாதத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகள், இங்கே இருக்கக்கூடிய லஞ்சம், இதையெல்லாம் மறைப்பதற்காக இங்கே மாநில உரிமைகள், மொழி ரீதியாக பேசுவது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சராக இருந்தவர் 1 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறார். ஐயோ பாவம் அவர். திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. பல ஹாஸ்பிட்டல் நம்ம பொது மருத்துவமனைக்கு போகிறாங்க. செந்தில் பாலாஜி தான் சொல்கிறேன். பல மருத்துவமனைக்கு போகிறாங்க. முந்தா நாள் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு, தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும்னு ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு. அவர் ஆன்லைனில் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறுநாள் இப்போ நேற்று அவர் வந்திருக்கணும், எதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க செஷன்ஸ் கோர்ட்டில். ஆனால் அவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துருச்சு. ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்து திருப்பி அதே மருத்துவமனைக்கு. நான் என்ன சொல்கிறேன், அவர் ரொம்ப பாவம். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும்? ஏற்கனவே இந்த மருத்துவமனைகளில் அனுமதித்து இவருக்கு உடல்நிலை சரியாகலைன்ட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு டெல்லி கூட்டு போகணுமா வேணாமா? டெல்லிக்கு தான் கூட்டு போக முடியல, குறைந்தது பக்கத்தில் இருக்கிற ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காவது கூட்டு போகணுமா வேணாமா? இதை ஏன் நான் வந்து இன்றைக்கி முதலமைச்சருக்கு கோரிக்கையை கொடுத்துருக்குறேன். அவர் ரொம்ப பாவம் செந்தில் பாலாஜி அவர்கள். அடிக்கடி உடல்நிலை சரியாக இல்லாத போயிடுது. அதனால் அவரை வந்து எய்ம்ஸ்லையோ இல்லைன்னா இதில் ஜிப்மர்லேயோ அவரை காமிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு நாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வை எவ்வளவு பேசுனாங்க, நீதிமன்றத்துக்கு விட்டோம். நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நீட்டை தவிர வேறு எதை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி பேச மாட்டோம். இங்கே நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடை பற்றி பேச மாட்டோம்னா என்ன மாதிரியான ஒரு இதில் இருக்கிறோம்? இன்றைக்கி இது ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சி. இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஏன் நீங்கள் வந்து இந்த நிதி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து முத்ரா லோன் எடுத்து பாருங்கள். நான் சொல்லலை, தமிழ்நாடு அரசு சொல்லுது. இந்தியாவிலே நாங்கள் தான் முதல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். நான் சொல்லலை, தமிழ்நாடு அரசு சொல்லுது. கடந்த 5 வருடங்களாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது கிராமப்புற மக்களுக்கு, வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. ஆனால் இந்தியாவிலேயே 96% நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அதிக அளவு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகள் இருக்கிறார்கள். உண்டா இல்லையா? விவசாயம் நான் முடிச்சேன். விவசாயிகளுடைய கௌரவ நிதி, விவசாயிகள் குறைஞ்சி போட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்லுங்கள். விவசாயிகள் ஏன் குறைஞ்சாங்க? மத்திய அரசு குறைச்சா இல்லை, அந்த பட்டியலில் வர்றது பூரா மாநில அரசு கொடுக்குறது தான். அங்கே ஏன் குறைஞ்சாங்கன்னா அத்தனையும் இங்கே போலி. மத்திய அரசினுடைய நிதியில் மாநில அரசு ஊழல் செய்யுது. அதுதான் சிஏஜி அறிக்கையில் இருக்குது. அதை தான் 7.5 லட்சம் கோடி அப்படின்னு பேசினார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த சிஏஜி அறிக்கையை படித்தீங்கன்னா முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் கழிப்பறை திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அனைவருக்கும் காப்பீடு திட்டம், இது எல்லாத்துலேயும் அதை செயல்படுத்தக்கூடிய மாநில அரசுகள் செய்திருக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு காப்பீடு கூட மாநில அரசு தான் பொறுப்பு
இருக்குது. பாரதியாருடைய பாட்டு தாங்க இது சொல்ல முடியும். தமிழும் தெலுங்கும் மலையாளமும் இது எல்லாமே ஒன்று தான். இதெல்லாம் வந்து அரசியல் செய்வது என்பது தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தினுடைய இயக்குனர். நான் சார்ந்திருக்கிற நிறுவனத்தின் மூலமாக 55,000 கோடி கடன் கொடுத்துருக்கோம். போதுமா? டான்ஜெட்கோ தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே மிக சிறந்த நிறுவனம். டான்ஜெட்கோவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்தியாவில் வேறு எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் நான் கோடிட்டு காமிக்கிறேன். இங்கே ஆள்கின்றவருடைய தவறான நிர்வாகத்தினால் அந்த நிறுவனம் நாசமாக போச்சு. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்களா, நீங்கள் கொடுங்க. டான்ஜெட்கோ நிறுவனத்தை கொடுக்காதீங்க. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு, அல்லது தமிழக அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் செய்ததினால்தான் நாங்கள் மின் கட்டணத்தை ஏற்றினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான செய்தி. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு? ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிச்சு. யாரை? டான்ஜெட்கோவை. நீங்கள் நல்லா இருக்கணுங்க, உங்கள் நிறுவனம் நல்லா இருக்கணும், லாபமாக இயங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமான விஷயமா இல்லையா? நியாயம் தானே சொல்கிறது. ஆனால் டான்ஜெட்கோனுடைய நஷ்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கணும். நீங்கள் ஏற்றுக்கலைன்னு சொன்னால் மத்திய அரசு பொறுப்பாகாது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? நீங்கள் லாபத்தில் இயங்கணும்னு. லாபத்தில் எப்படி இயங்க முடியும்? நீங்கள் கட்டண உயர்வு மட்டும்தான் லாபத்தை உயர்த்துகிற வழியா? கிடையாது. ஊழலை குறைங்க. 100 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு வாங்காதீங்க. நீங்கள் 100 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு வாங்கினா நஷ்டமாக தான் செய்யும். அதைத்தான் சொல்கிறோம். இல்லைன்னு இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நீங்கள் யாராவது சொல்லுங்கள், சார் சத்தியமாக சொல்கிறேன் ஊழலே இல்லை தமிழ்நாட்டில், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், சேமிப்பு தான் மிக முக்கியம். அதுதான் வருமானம். அதனால் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? இதை பொறுத்தவரையில் இன்றைக்கி நிதிநிலை அறிக்கையில் முழுக்க இந்தியா சார்ந்த அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது. இதில் நான் மீண்டும் சொல்கிறேன், தொழில் முன்னேற்றம், பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸில் உற்பத்தி மாநிலங்களில் 3 அல்லது 4 மாநிலங்களில் மிக முக்கியமானது தமிழ்நாடு. இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பயன் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வரும். இப்போது தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் வாக்கு வரலன்றதுனால தான் இப்படி சொன்னாங்களான்ற கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போது இது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கை. இப்போது நாம் திருக்குறள் சொன்னாங்க அப்படின்னா, திருக்குறள் சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது எது சொன்னாலும் அதற்கு ஒரு கேள்வி என்பது சரியானதாக இருக்காது. திருக்குறள் உலகம் முழுக்க நிறைந்திருக்கிறது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இந்தியாவில் தலைநகரமே இல்லாத ஒரு மாநிலம் ஆந்திரா. அதாவது தலையே இல்லாமல் அந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா, தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் பிரித்த விதம் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு ஏனோ தானோவென்று அதை பிரித்து அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு போன அந்த நிலையில் அங்கு ஒரு தலைநகரத்தை கூட உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானது. இதை நான் தமிழன், அவர்கள் தெலுங்கு அப்படி பார்க்காமல், நம்மை போன்ற ஒரு பெரிய மாநிலம் ஆந்திரா, அங்கு தலைநகரமே இல்லை, தலையே இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பரிதவித்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கடந்த 10 வருடங்களில் பல்வேறு காரணங்களால் அந்த அரசு ஒத்துழைக்காத காரணத்தினால மத்திய அரசு
அது மத்திய அரசினுடைய இந்தியாவில் ஒரு அங்கம். அந்த மாநிலத்திற்கு எதுவும் செய்ய முடியாமல் போனது. இது திட்டமிட்ட ரீதியில் அதை பிரித்திருந்தார்களே என்று சொன்னால், முறையாக இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அரசு ஒரு சரியான திட்டத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் ஆந்திராவுக்கு அதை கொடுத்தது சரிதான். ஆனால் தமிழ்நாட்டிற்கு அப்படி ஒரு நிலை இல்லை. நாம் அதனால் மகிழ்ச்சி அடையணுமே தவிர ஆந்திராவுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு, தமிழ்நாட்டிற்கு என்ன வேண்டும் என்று. வெள்ள பாதிப்பு அஸ்ஸாம், இமாச்சல பிரதேசம், சிக்கிம் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து வெள்ள நிவாரணம் அளிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு அந்த வெள்ள தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸு, என்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸு கொடுத்துருக்குறோம். மற்ற பாதிப்புகளை துறை ரீதியாக அரசு ஒதுக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்குமான கடித போக்குவரத்து, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, அதை துறை ரீதியாக எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் அதை வெளியிட தயங்குகிறது தமிழக அரசு? இதுதான் நமக்கு. நாங்கள் 37,000 கோடி கேட்டோம், 40,000 கோடி கேட்டோம், அதெல்லாம் இல்லை. துறை ரீதியாக நீங்கள் என்ன கேட்டீங்க, என்னென்ன பாதிப்பு, என்ன அசஸ் பண்ணாங்க, அது என்ன கொடுத்துருக்குறாங்க, இதுதான் விஷயமே. அதனால் இதை அரசியலாக்குவதற்காகவே பேசுவது என்பது தவறானது. அங்கே இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, பீகாரில் எவ்வளவு கேட்டாங்க. பீகார் ஒரு மிக மோசமாக பின்னடைந்து போயிருக்கிற ஒரு மாநிலம். அப்போது மாநில உரிமைகள், நானும் ஒரு தமிழன் என்ற முறையில் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நான் கேட்பது நியாயம். ஆனால் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்களே, எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது சரியானதல்ல என்று நான் நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கொடுத்துருக்குறாங்க, தொடர்ந்து சொல்லி தான் வருகிறோம். நம்ம எவ்வளவு ஸ்கீம்ஸ் சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு, எவ்வளோ ஸ்கீம்ஸ் எல்லாம் அதாவது காமனாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுங்க. உற்பத்தி மாநிலம் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு உற்பத்தி மாநிலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்கே உற்பத்தி பெருகும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸி. நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத்து, தமிழ்நாடு, இந்த 3 தான் பெருசு. ஆந்திரா இருந்துச்சு, ஆனால் ஆந்திராவில் ஏன் இல்லை, ஒடிசாவில் ஏன் இல்லைன்னா அங்கு பேரிடர்கள் அடிக்கடி வருவதனால அந்த மாநிலங்கள் வளரவில்லை. எங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் தமிழக அரசியல்வாதிகள் அவர்களுக்கு சொல்கிறேன், மத்திய அரசு அளிக்கக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை முன்னே செயல்படுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஊழல் செய்வது அரசியல்வாதிகள். சொல்லுங்கள். அஸ்ஸாம் அதே போல பீகார் வெள்ளத்தடுப்புக்கு தமிழ்நாட்டில் வெள்ளம் வரலையா, ஏன் ஒதுக்க மாட்டேன்? நான் உங்களுக்கு அதுதான் பதில் சொன்னேன். அவர் கேட்டது சொன்னேன். வெள்ள நிவாரணம் அப்படின்றதுக்கு, அதாவது பேரிடர் நிவாரணம் அல்லது டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப், இது ரெண்டுமே அதிகமாக தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. அதை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நான் தான் சொல்கிறேனே, இல்லைங்க 39,000 கோடி கூட கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எந்தெந்த துறைகளில் என்ன கேட்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு பயிர் நாசமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது அது காப்பீட்டிலேருந்து போயிடும். அது ஏன் சொல்லலை நீங்கள்? அதே மாதிரி மின் கம்பங்கள் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மின்துறையிலிருந்து பவர் மினிஸ்ட்ரிக்கு போகும். இது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம அது சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் கேட்டோம். மத்திய அரசு பட்ஜெட்டில் இருந்தாங்க நிதி கொடுக்கும். பணம் இல்லாத பட்ஜெட்லேருந்து எப்படி நிதி கொடுப்பாங்க? அப்போது விவசாயத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ரோடு நாசமாயிருச்சு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அந்த 200 கிலோமீட்டருக்கு உண்டான ரோட்டுக்கு நிதி ஒதுக்குவாங்க. இதுதான் ஒரு மத்திய அரசாங்கம் செய்யும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்டிங்கல்ல 13,000 கோடி, ஏன் கேட்டீங்க, என்னென்ன துறை வாரியாக கேட்டீங்க, எழுதி கொடுங்க. முதல்ல அனௌன்ஸ், நீங்கள் இப்போ மீடியா முன்னாடி சொல்லுங்கள்.
ஆனால் நான் 13,000 கோடி கேட்டேன், மத்திய அரசு கொடுக்கல. இந்த டயலாக் வசனம் வேணாம், கதை வசனமெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க, பட்டியல் கொடுங்க, இதை மாதிரி செஞ்சோம் கொடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். என்ன ப்ரூவ் பண்ணுறேன்னா, என்னென்ன துறையிலேருந்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறோம், நீங்கள் கேட்டது நியாயமா இல்லையா, 1000 மின்கம்பங்கள் உடஞ்சி போச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டானதை சொல்கிறோம். இன்றைக்கி மின்துறையில் டான்ஜெட்கோ நிறுவனம், அதுதான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் இல்லையா, 55,000 கோடிக்கும் மேலே மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனம் தான் பல திட்டங்கள் மூலமாக கடன் கொடுத்துருக்கிறது. இல்லைன்னு மறுக்க முடியுமா?